கட்டி முடிக்கப்படாத பாலம். ஜான் தனது சிறிய பண்ணையில் தன் தந்தையுடன் நேரத்தை செலவிடுவதை விரும்பினான். ஒரு வெயில் நிறைந்த காலை பொழுதில் அவர்கள் தங்கள் வயல் வழியாக ஓடும் ஒரு ஓடையின் குறுக்கே ஒரு மரத்திலான பாலம் கட்ட முடிவு செய்தனர். ஜான் உற்சாகமாக இருந்தான். பாலமானது ஓடையை பாதுகாப்பாக கடக்க எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கற்பனை செய்தான். அவர்கள் இணைந்து பலகைகளை அறுப்பதும் ஆணிகளை அடிப்பதும் கயிறுகளை கட்டுவதும் என விடாமுயற்சியுடன் உழைத்தனர். ஜானின் தந்தை திரு ஜேம்ஸ் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு பொறுமையாக வழிகாட்டினார். நினைவில் கொள் ஜான் என்று அவர் கூறினார். சரியான வேலைக்கு நேரம் எடுக்கும், மேலும் ஒவ்வொரு செயலும் முக்கியமானது என்றார். வேலையின் பாதியில் இருண்ட மேகங்கள் கூடின. விரைவில் பலத்த மழை கொட்டியது. அதனால் அவர்கள் வேலையை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஜான் பாதியிலே முடிந்த பாலத்தை பார்த்து முகம் சுளித்தான். அப்பா, நம்மால் அந்த வேலையை முடிக்க முடியாவிட்டால் என்ன செய்வது? புயல் பாலத்தை தாக்குமே என்றான். திரு ஜேம்ஸ் உறுதியுடன் சிரித்தார். மகனே, இந்த பாலத்தை நாம் ஒன்றாக கடப்போம் என்று நான் வாக்குறுதி அளித்துள்ளேன். அது முடியும் வரை நான் நிறுத்த மாட்டேன். நாம் தாமதங்களை எதிர்கொள்ள நேரிடலாம், ஆனால் கைவிடுவது ஒருபொழுதும் ஒரு வழி அல்ல. சில நாட்களாக மழை தொடர்ந்து பெய்ததால் ஜான் தன் தந்தையின் வார்த்தைகளை பற்றி யோசித்தான். விஷயங்கள் நிச்சயமற்றதாக தோன்றினாலும் உண்மையாக அக்கறை கொண்ட ஒருவர் ஒருபோதும் ஒரு வாக்குறுதியை கைவிட மாட்டார் என்பதை அவன் உணர்ந்தான். இறுதியாக சூரியன் உதித்து வந்தது. மேலும் இருவரும் பாலத்திற்கு திரும்பினார்கள். படிப்படியாக பலகையால் அவர்கள் வேலையை முடித்தனர். அவர்கள் கைகோர்த்து அந்த பாலத்தை கடந்து சென்றபோது ஜான் ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உணர்ந்தான். அவன் தன் தந்தையை பார்த்து, அப்பா, நீங்கள் வாக்குறுதியை அளித்தது போலவே நாம் அதை சாதித்தோம் என்று மெதுவாக சொன்னான். அந்த தருணத்தில் ஜான் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். தேவனும் அதே போல்தான் செயல்படுகிறார். அவரது தந்தை பாலம் முடியும் வரை அவருடன் இருந்தது போலவே தேவன் ஒருபோதும் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவதில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை ஆரம்பிக்கும் போது அது நிறைவேறும் வரை அவர் உங்களுடனே இருப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15.